இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்ககிட்ட இந்த உலகத்திலே மோஸ்ட் டேஞ்சரஸ் வெப்பன் எது அப்படின்னு கேட்டா நீங்களும் என்ன சொல்லுவீங்க? என்ன விக்னேஷ் இதுவும் கூட தெரியாதா? நம்ம ஜப்பான்ல போட்ட மாதிரி நியூக்ளியர் பாம்பு தான் அப்படின்னா அதுவும் கிடையாது. சரி, ஓகே, வேற என்ன? இந்த டெஸ்ட்ராயர்ஸ் அப்புறம் ஏர்கிராஃப்ட் கேரியர் இந்த மாதிரி ஒரு கப்பல் ஷிப்ஸா அப்படின்னாலும் அதுவும் கிடையாது. இந்த வேர்ல்டுலயே ஒரு 1947ல இருந்து இப்போ முடியும் அந்த ஒரு துப்பாக்கி பார்த்தீங்கன்னா ஆதிக்கம் இன்னி வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு அசால்ட் ரைஃபிள் அந்த கன்னால ஆனுவலி 2.5 லட்சம் மக்கள் வருஷம் செத்து போறாங்க. ஸோ அந்த கன்னுன்னு சொல்ல முடியாது, அந்த அரக்கன் யாரு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அரக்கனை வடிவமைச்சது யாரு, அது எதுக்காக அந்த அரக்கனை நம்ம உருவாக்குனாங்க, ஸோ அது எந்த நாட்டுல உருவாக்கப்பட்டது, அந்த கன்னு இன்னி வரைக்கும் புழக்கத்துல இருக்கா அப்படிங்கிறத பத்தி, அந்த கன்னை பத்தின ஃபுல் டீட்டெயில தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த கன்னு பேர் என்னன்னா AK-47 கலாஷ்னிக்கோவ் 1947. இந்த கன்னை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கிற AK-47 ஃபேன்ஸ் யாரா இருந்தீங்கன்னா மறக்காம கீழே லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம டாபிக் உள்ள போவோம். ஃபர்ஸ்ட், இந்த AK-47 உருவமைச்சது யாரு அப்படின்னா நிக்கல் கலாஷ்னிக்கோவ். இவர் யாருன்னா ஒரு ரஷ்யன் சோல்ஜர். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கன்ஸ் எல்லாம் உருவாக்குற ஒரு டிசைனர். இவர் எங்க பிறக்கிறாரு அப்படின்னா 10 நவம்பர் 1919 குரியா அப்படிங்கிற ரஷ்யால உள்ள ஒரு நாட்டுல தான் பிறக்கிறாரு. இப்போ ரஷ்யா, அப்போ சோவியத் யூனியன்ல இருந்த ஒரு நாடு. இப்போ அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் தான். இவருக்கு சின்ன வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த மிஷினரி மேல அவர் ரொம்ப ஒரு லவ். எங்க பார்த்தாலும் சைக்கிள் ரிப்பேர் இருந்தா கொடுங்க, நான் ரெடி பண்றேன். அது ரிப்பேரா சொல்லுங்க, நான் வரேன். டூல்ஸ் அது இதுனால இவருக்கு அளவு கடந்த ஒரு காதல். ஸோ அப்படிப்பட்ட இந்த நம்ம கலாஷ்னிக்கோவ் என்ன பண்றாங்கன்னா, அவரோட டீனேஜ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ரெட் ஆர்மி அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு ஆர்மியில போய் சேர்க்கப்படுறாரு. இவரு அந்த ஆர்மியில அவரா போய் இணைஞ்சுக்கிட்டாரான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. இவரை கட்டாயப்படுத்தி அந்த ஆர்மியில போய் சேர்க்க வைக்கிறாங்க. ஓகே, அந்த ஆர்மியில ஒரு ரொம்ப என்னப்பா நம்மளுக்கு இந்த ஆர்மினாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனம் உடைஞ்சு போறாரு. போய் பார்க்கும்போது அவருக்கு பிடிச்ச இந்த மிஷினரின்னு சொல்லி உள்ள டேங்க்ஸ், கன்ஸ், ஆர்டிலரிஸ், மிசைல்ஸ் அந்த மாதிரி நிறைய நாங்க இருக்க பார்க்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப அவருக்குள்ள ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன். அந்த டேங்க்ஸும் அந்த கன்ஸை பார்த்தோன்னே இவர் மனசுக்குள்ள நம்மளுக்குலாம் இப்படி பட்டாம்பூச்சி பறக்குங்கிற மாதிரி அவருக்கும் பட்டாம்பூச்சி பறந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி டேங்க்ஸை ஃபர்ஸ்ட் இவர் போய் ரிப்பேர் பண்றாரான்னு கேட்டா அவரை ரிப்பேர்லாம் பண்ண விட கிடையாது. அந்த டேங்க்ஸை இவரை ஓட்ட வச்சிருக்கிறாங்க ஒரு டிரைவரா. ஒரு 2 ல இருந்து 3 வருஷம் அந்த டிரைவரா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அப்புறம் அங்க இவரோட திறமையை பார்த்த ஒரு ஆபீசர் என்ன பண்றாருன்னா, ஓகே, நீ இந்த டேங்க்ஸை ஒரு வாருக்கு போயிட்டு வரோம், ஏதோ டேமேஜ் ஆச்சுன்னா நீ ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லும் போது செம்ம சூப்பரா ரெடி பண்றாரு. அந்த சோவியத் யூனியன் நிறைய போர்ல ஜெயிச்சதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனா இந்த நம்ம நிக்கல் கலாஷ்னிக்கோவ் அவரு பத்தின விளங்கிட்டு இருக்காரு அந்த காலகட்டத்துல. அப்போ இவரு பாத்தீங்கன்னா சோல்ஜராகவும் இருந்திருக்காரு. ஏன்னா வேர்ல்டு வார் 2 டைம்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே சோல்ஜரா தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா அங்க இருக்கிறவங்க நிறைய பேர் இறந்திருப்பாங்க. அதனால இவங்களுக்கு மாத்தி போட்டுறதுனால இவரு எந்தெந்த வார்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காருன்னா வேர்ல்டு வார் 2, ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட், பேட்டில் ஆஃப் புரோடே, பேட்டில் ஆஃப் பிரயாங்ஸ், இந்த மாதிரி நிறைய பேட்டில் இது பண்ணியிருக்காரு. ஸோ இந்த AK-47 உருவாக்குற முக்கியமான பேட்டில் எதுனா நான் சொன்ன இந்த கடைசி பேட்டிலான பேட்டில் ஆஃப் பிரயாங்ஸ். இந்த பேட்டில் தான் ஒரு சோல்ஜரா பார்த்தீங்கன்னா பணிபுரிகிறாரு. அந்த பேட்டில் எப்ப இருந்து எத்தனை நாள் நடக்குன்னா ஜஸ்ட் ஒரு 20 நாள் தான் நடக்குது. இந்த பேட்டில் ஆஃப் பிரயாங்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அக்டோபர் 1941ல இருந்து 21 அக்டோபர் 1941 முடியும் இந்த பேட்டில் நடக்குது. ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சோவியத் சோல்ஜர்ஸ், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் சோல்ஜர்ஸ். ஜெர்மன் கிட்ட என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா அவங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஆட்டோமேட்டிக் அசால்ட் ரைஃபிள் இருந்தது. லைக் அந்த அசால்ட் ரைஃபிள் பேர் மேஜரா அவங்க பிளே பண்ண அசால்ட் ரைஃபிள் பேர் என்னன்னா STG-44. இது ஒரு ஆட்டோமேட்டிக் அசால்ட் ரைஃபிள். AK-47 உருவாகிறதுக்கு முன்னாடி. ஓகே, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. ஜெர்மன் கிட்ட என்னன்னா ஒரு ஆளுக்கு ஒரு ரைஃபிள் இருக்கு, அதுவும் ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. நம்ம சோவியத் சைட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 ஆளுக்கு ஒரு ரைஃபிள், 3 ஆளுக்கு ஒரு ரைஃபிள்னு சொல்லி ரைஃபிள் பற்றாக்குறையாவே அங்க இருந்துட்டு இருந்தது. அந்த ரைஃபிளும் ஆட்டோமேட்டிக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அந்த ரைஃபிள்லாம் பாத்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக். ஒரு டைம் நீங்க ட்ரிகர் அழுத்தினீங்கன்னா ஒரு புல்லட் தான் போகும். இந்த
ஆட்டோமேட்டிக் ரைஃபிள்ல ஒரு டைம் நீங்க ட்ரிகர் அழுத்தீங்கன்னா அது எத்தனை ரேட் ஆஃப் ஃபயர், எத்தனை ரவுண்ட் சுடுமோ அத்தனை புல்லட் போய்க்கிட்டே இருக்கும். தொடர்ந்து கண்டினியூவா டம்மு 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 டம்முன்னு போய்க்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் நீங்க ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு புல்லட் தான் போகும். ஸோ இந்த பேட்டில் முடியுது. இதுல நம்ம என்ன நினைச்சிருப்போம், என்னதான் இருந்தாலும் சோவியத் யூனியன் பெரிய நாடு, ஜெயிச்சிருக்கும்னு நினைப்போம். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டா நடக்குது. சோவியத் யூனியன் இந்த பேட்டில் தோத்து போறாங்க. தோத்து போன நம்ம கலாஷ்னிக்கோவ் அவங்க கூட சேர்ந்த சோல்ஜர்ஸ்லாம் நிறைய பேர் காயமடைஞ்சு ஒரு ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. இருக்கும் போது இவர், நான் சொன்ன மாதிரி ஒரு வெப்பன் டிசைனர், இவர் அந்த பெட்ல படுத்து மெடிசன் எடுத்துட்டு இருக்கும் போது பக்கத்துல இவர் கூட இருக்கிற ஒரு சக சோல்ஜர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஒரு மாதிரி மன வருத்தமா இருக்கு, நம்ம ஜெர்மனியா அடிச்சிருக்கலாம், என்னதான் இருந்தாலும் ஜெர்மன் கிட்ட ஆட்டோமேட்டிக் அசால்ட் ரைஃபிள் இருந்தது, அது இல்லாம ஒருத்தங்களுக்கு ஒரு ரைஃபிள் இருந்தனால அவங்க ஜெயிச்சுட்டாங்க. நம்ம கிட்ட இதே மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் அசால்ட் ரைஃபிள், நல்ல ரைஃபிள் இருந்தா நம்மள ஜெர்மனி என்னைக்கு அடிச்சு ஓட விட்டுருக்கலாம் அப்படின்னு அவர் சோல்ஜர் சொல்லும் போது இவர் ரொம்ப மனம் உடைஞ்சு போறாரு. ஏன் இவர் மனம் உடைஞ்சு போறாருன்னா, இவரு நான் சொன்ன மாதிரி இவர் ஒரு வெப்பன் டிசைனர். இந்த ஒரு வெப்பன் இல்லாதனால நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லும் போது இவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. கஷ்டப்பட்டு அந்த பெட்ல இருந்து வந்த அடுத்த நாளே இந்த AK-47 அந்த அசால்ட் ரைஃபிளை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ண போறாரு. 1945ல இதை பத்தி தேட ஆரம்பிக்கிறாரு. தேடி பகலமா உழைக்கிறாரு. உழைச்சு ஒரு அசால்ட் ரைஃபிள் டிசைனை கண்டுபிடிக்கிறாரு. அந்த டிசைன் பாத்தீங்கன்னா 1947ல மிலிட்டரி ட்ரையல் வருது. அதாவது 1947, இந்த 47 தான் இந்த AK-47 அப்படிங்கிற இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த இயரை குறிக்கிறது. அப்ப இந்த AK அப்படின்னா என்னடா விக்னேஷ் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக் கலாஷ்னிக்கோவ் 1947, அதுதான் இந்த AK-47 அப்படிங்கிற ஒரு கன்னோட ஃபுல் ஃபார்மு. ஸோ அந்த 1947ல மிலிட்ரி ட்ரையல்ஸுக்கு வந்து அந்த கன்னு செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணுது. நல்லா பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர்லாம் டம்மு டம்முன்னு போகுது. அக்யூரேசிலாம் அந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு. மெயினா இந்த மாதிரி போர்க்காலத்தில் நம்ம சோல்ஜர்ஸ்ல என்ன விரும்புவாங்கன்னா, அது எத்தனை ரவுண்ட் சுடுது, ஆட்டோமேட்டிக், அதுவும் கூட இல்லாம அந்த கன்னை நம்மளால ஒரு ரிப்பேர் ஆச்சுன்னா எவ்வளவு சீக்கிரம் நம்மளால ரிப்பேர் பண்ண முடியும். அது இல்லாம அந்த கன்னு ஜாம் ஆகாத கன்னா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லா டிக் பாக்ஸும் இந்த AK-47 டிக் டிக் டிக்னு டிக் பண்ணி வருது. அந்த AK-47 சோவியத் யூனியன் 1949ல எல்லா போர்லையும் பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் கன்னா இன்னி வரைக்கும் AK-47 அப்போல இருந்து இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு, 1949ல இருந்து. ஸோ அந்த AK-47 பத்தின ஒரு சின்ன டீட்டெயில் என்னன்னா, அந்த AK-47 அசால்ட் ரைஃபிள் ஒரு கேஸ் ஆப்ரேட்டர் ரைஃபிள். அது மட்டும் இல்லாம அதோட வெயிட் அப்ராக்ஸா எவ்வளோனா 3.47 கிலோகிராம். அதாவது நீங்க மேகசின் இல்லாம, மேகசினோட வெயிட் என்னன்னா 4.3 கேஜிஸ், 0.43 கேஜிஸ், அதாவது 430 கிராம். ஸோ மேகசின் இந்த அளவுக்கு அந்த கன்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டா அந்த அளவுக்கு தரமா அவர் ரெடி பண்ணி வச்சிருந்திருக்காரு. இதோட ரேட் ஆஃப் ஃபயர் என்னன்னா, பெர் மினிட்டுக்கு 600 ரவுண்டு ஆட்டோமேட்டிக் மோட்ல அடிக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஆட்டோமேட்டிக் எனக்கு வேண்டாம், நான் செமி ஆட்டோமேட்டிக்ல சுடுறேன் அப்படின்னு சொன்னாலும் 40 ரவுண்ட்ஸ் பெர் மினிட் அந்த கன்னு செமி ஆட்டோமேட்டிக்ல சுடும். அதோட ரேஞ்ச் ஆஃப் ஃபயர், இப்போ நீங்க இங்கிருந்து எவ்வளவு தூரம் அடிக்க முடியும்னா, இங்கிருந்து 350 மீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு ஆளை அடிக்க முடியும். ஸோ அதோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப துல்லியமா இருந்திருக்கு. ஸோ அதனால தான் அந்த கன் அன்னையிலிருந்து இன்னி வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகேடா, AK-47ங்கிறது பெரிய கன்னு, அதுக்கு முன்னாடி எந்த ஆட்டோமேட்டிக் கன்னும் இல்லையான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருந்த கன் என்னன்னா மொத்தம் 3 நாடுகள் வச்சிருந்திருக்காங்க. STG-44 நான் சொன்ன மாதிரி பேட்டில் பிரான்ஸ்ல யூஸ் பண்ண ஜெர்மன் சோல்ஜர்ஸ், SKS சோவியத் யூனியன், M1 கிராண்ட் USA. இந்த மாதிரி 3 கன்னு தான் அந்த இடத்துல தாதாவா இருந்துட்டு இருந்தது. நான் வந்தேன்னா உங்களை எல்லாம் அடிச்சிருண்டா அப்படிங்கிற மாதிரி இந்த 3 கன்னு சுத்திட்டு இருந்தது. அப்பதான் 1949ல நம்ம தலைவன் என்ட்ரி, ஆட்டோமேட்டிக் கலாஷ்னிக்கோவ் 1949. அந்த கன்னு வந்தக்கப்புறம் இவங்கள ஒண்ணுமே இல்லை. இன்னி வரைக்கும் எவ்வளவு கன்ஸ் அந்த கன்ஸ் உருவாக்கப்பட்டிருக்குன்னா 500 மில்லியன் கன்ஸ் AK-47 ஃபேமிலியில இருந்து மட்டும் வெறும் நீங்க AK-47ங்கிற அந்த ஒரு டைப் எடுத்துக்கிட்டீங்கன்னா 100 மில்லியன் கன்ஸ் இந்த வேர்ல்டு வைட்ல உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த கன்னை எத்தனை நாடு தான் இப்போ யூஸ் பண்ணுவாங்க? இப்போ ஏன்னா நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு, ட்ரோன் மூலியமா அடிக்கிறாங்க, ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்கு, டெஸ்ட்ராயர்ஸ் இருக்கு, நியூக்ளியர் வெப்பன் இருக்குன்னா இப்போ நாடு வாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா
106 கண்ட்ரிஸ் இன்னி வரைக்கும் AK-47 யூஸ் பண்ணிட்டு இருக்குது. அதுல ஒன் ஆஃப் த கண்ட்ரி இந்தியா. அதுவும் மோஸ்ட் நிறைய கன் AK-47 தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல 20 கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, அந்த கன்னை பார்த்தீங்கன்னா உருவாக்குறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா இருந்தாங்க, இப்போ சைனா இருக்காங்க, பல்கேரியா, ரொமேனியா, போலாந்து, நார்த் கொரியா, ஈஜிப்ட். இந்த மாதிரி இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் இப்போ இந்த AK-47 பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் மேனுஃபேக்சர் யாருன்னா நம்ம சைனா தான். ஸோ ஓகே, இந்த சோவியத் யூனியன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கனெல்லாம் இது பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் இந்த கலாஷ்னிக்கோங்கிற பேர் பார்த்தீங்கன்னா உலகம் வைடு போகுதுப்பா. ஒரு பையன் இந்த மாதிரி கலாஷ்னிக்கோங்கிறவன் AK-47 உருவாக்கிட்டான்னு சொல்லி உலகம் எங்கும் போகுது. அதைய பார்த்த ரஷ்யா இது ஒரு நல்ல மார்க்கெட்டுன்னு சொல்லி நிறைய கன்னை உருவாக்குறாங்க. உருவாக்கி அவங்களுக்கு தேவையான கன்னை எடுத்து வச்சுட்டு அடுத்த கன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிஸுக்கும் விற்கிறாங்க. ஓகே, இப்போ நீங்க சொல்லலாம் இவ்வளோ கன்ஸ் வித்தாங்கன்னா நம்ம கலாஷ்னிக்கோ பார்த்தீங்கன்னா ஒரு கோடீஸ்வரன் பட்டியலில் எங்கேயும் இருப்பாரு, அவர் ஏன் இல்லை அப்படின்னா, ஸோ இதுல இருந்து அவனை புரிஞ்சுக்கணும். அவர் என்னமோ ஒரு டிசைனரா இருந்து அந்த கன்னை உருவாக்கி கொடுத்தது மட்டும்தான் அவரு. ஸோ அவருக்கு கிடைச்ச ஒரு சன்மானம் என்னன்னா பென்ஷன் மட்டும்தான், அவர் ஓய்வூதியம் மட்டும்தான் அவருக்கு கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம் கலாஷ்னிக்கோவ் அமைதியா இருந்தாரான்னு கேட்டீங்கன்னா அந்த AK-47 AKM அப்கிரேட் பண்றாரு, AK-74 தயாரிக்கிறாரு, RPK அண்ட் PK அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய தயாரிக்கிறாரு. எல்லாமே சோவியத் யூனியன்ல இருக்கும்போது தயாரிக்கிறாரு. 1959ல AKM அப்கிரேட் ஆகுது. 1970ஸ்ல AK-74 அவர் மறுபடியும் உருவாக்குறாரு. ஸோ இவ்வளவு அனைத்து உருவாக்கியும் இந்த AK-47 ஏன் இன்னி வரைக்கும் அவரை பேச வைக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அசால்ட் ரைஃபிள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மோர் தென் காஸ்டா இருக்கும். ஒரு கன்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்டா இருக்கும். ஆனா எல்லா அசால்ட் ரைஃபிளையும் நீங்க சேர்த்தி இந்த AK நீங்க தனித்துவமா காட்டுறது எதுனா அதோட காஸ்ட். அது மட்டும் இல்லாம அதோட ரிப்பேரிங் காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. அது இல்லாம அதிகமா ஜாம்ஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ரீசன்னாலதான் இப்ப நிறைய கண்ட்ரிஸும் யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய தீவிரவாத அமைப்பும் கிளர்ச்சி படை இந்த மாதிரி நிறைய பக்கம் இருக்கிற முக்கியமான கன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா AK-47 தான். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்போ இடையில ஒரு நடந்தது, பெஹல்காம் அட்டாக் அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதுல யூஸ் பண்ண கன்னும் பார்த்தீங்கன்னா AK-47 தான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லீகலா நிறைய வித்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான இடத்துல AK-47 இன்னி வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் முக்கியமான ஒரு காரணம் யாருன்னா நம்ம நிக்கல் கலாஷ்னிக்கோவ். இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கன்னு எது அப்படின்னு சொல்லி மறக்காம அந்த நேமை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் விக்னேஷ். பாய்.